Hey guys, welcome back. So இன்னைக்கு Redmi ல இருந்து Redmi Note 9 Pro and Redmi Note 9 Pro Max ரெண்டு மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு மொபைல் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ப்ளஸ் இந்த மொபைலோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இதோடைய ப்ரைசிங் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் இந்த மொபைல் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐகானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக இப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் Redmi Note 9 Pro உடைய டிசைன்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிசைன் பேக் சைடில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ரெட்மியில் வந்து கொடுக்குற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த பேக் சைடில் இருக்கக்கூடிய குவாட் கேமரா செட்டப் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து அழகாக வந்து கொடுத்துருக்காங்க வித் ஃப்ளாஷோட. ஸோ இந்த டிசைன் வழக்கமாக பார்க்கறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது. அண்ட் இந்த மொபைல் உங்களுக்கு 3 வேரியண்ட்ல இருக்கு, ப்ளூ, பிளாக் அண்ட் ஒயிட். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளாசி ஃபினிஷ் தான் பேக் சைடில். மொபைல் பார்க்கறதுக்கும் நல்லாவே இருக்கு. தென் இந்த மொபைலோடைய டிஸ்பிளே பக்கம் வரும். ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சில் ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:9 தான். அண்ட் இதோடைய பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 395 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது IPS LCD டிஸ்பிளே தான். தென் இந்த மொபைலுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட் ரெண்டு பக்கமே உங்களுக்கு கார்னிங் கோரில்லா ப்ரொடெக்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே வைஸ் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்கு. தென் இந்த மொபைலுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுக்கல, பிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் இருக்கு. அதுவும் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மொபைலோட சைடில் அந்த பவர் பட்டன் இருக்க இடத்துல உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த Note 9 Proக்கு என்ன மாதிரியான ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய மொபைல்ஸ் எல்லாமே வந்து கேமிங் மெயின் ப்ரியாரிட்டியாக வந்து வச்சு ப்ராசஸர் எல்லாம் நிறையா வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து Snapdragon 730G வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு கேமிங் ப்ராசஸர் தான். ஸோ அதுக்கு அடுத்து இப்போ கொஞ்சம் அதோடைய அட்வான்ஸாக ஒரு லேட்டஸ்ட் ப்ராசஸர் Snapdragon 720G. ஸோ இதுவும் ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் ப்ராசஸர் தான். லாஸ்ட்டாக வந்து அந்த Realme 6 Pro அதுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. சேம் அதே ப்ராசஸ் தான் இந்த Redmi Note 9 Proக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Snapdragon 720G இது வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். அண்ட் இது ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz வரைக்கும் இருக்கு. அண்ட் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1.8 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். அண்ட் இதோடைய ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா 8 நானோமீட்டர்ல வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 64 பிட் தான். ஸோ உங்களுக்கு பவர் கன்சப்ஷனும் ரீசனபிளாக தான் வந்து எடுத்துக்கும். அண்ட் இதோடைய GPU பார்த்தீங்கன்னா Adreno 618 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓவராலா மிட் ரேஞ்ச் கேமிங் சிப்செட் உள்ள ஒரு மொபைல் தான். ஸோ கேமிங்க்கு நல்லாவே இருக்கும் அண்ட் டே டு டே யூசேஜுக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த மொபைல்ல புது சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன 730G கூட வந்து சில பேர் வந்து கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ 730G அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தருமா இல்ல அதை விட கம்மியா வந்து பர்ஃபார்மன்ஸ் தருமா அப்படின்ட்டு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் Snapdragon 730G விட 720G இன்னும் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிளஸ் இந்த ரெண்டு சிப்செட்டோட ஆர்கிடெக்டுமே 8 நானோமீட்டர் தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் தான் தரும். ஸோ இந்த 720G லேட்டஸ்ட் ப்ராசஸர்ன்றதுனால 730G விட ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் பெஞ்ச்மார்க் வைஸ் பார்க்குறப்ப Snapdragon அந்த 730G உடைய பெஞ்ச்மார்க் ஹையஸ்டா வந்து 2,40,000 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு. அண்ட் மீடியாடெக்ல G90T ஒரு ப்ராசஸர் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்டா வந்து 2,80,000 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணிச்சு. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த Snapdragon 720G வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,70,000 சம்திங் வந்து ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ பெஞ்ச்மார்க் வைஸ் 730G விட 720G நல்லாவே வந்து ஸ்கோர் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த Snapdragon 720G எந்த விதத்திலையும் கம்மியான ஒரு சிப்செட் கிடையாது. ஸோ நல்லா பெட்டரான ஒரு சிப்செட் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் வர மொபைல்ஸ்ல நிறைய வந்து Snapdragon 720G வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராசஸர் வைஸ் பார்க்குறப்ப இந்த மிட் ரேஞ்சில் ஒரு நல்ல ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி இந்த மொபைல் என்ன டைப் ஆஃப் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்கன்றத பார்த்தீங்கன்னா 5020 mAh கொண்ட ஒரு ஹியூஜ் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இது லித்தியம் பாலிமர் பேட்டரி தான். அண்ட் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பாக்ஸ்லேயே 18 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துறாங்க. ஸோ பேட்டரி வைஸும் நல்லாவே வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். தென் இந்த Note 9 Proல கேமரா செட்டப் என்னென்ன வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ கேமராவுடைய பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 4 கேமரா. இதுல பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவல் மெகா பிக்சல் பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சல் தான். பிக்சல் பைண்டிங் பண்ணி 48 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய அப்பச்சர் பார்த்தீங்கன்னா 1.79 வந்து கொடுத்துருக்காங்க. தென் 8 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செகண்டரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வைட் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோடைய அப்பச்சர் பார்த்தீங்கன்னா f2.2 வந்து கொடுத்துருக்காங்க. தென் 5 மெகா பிக்சல் ஒரு போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு சென்சாரும் பிளஸ் 2 மெகா பிக்சல் ஒரு டெப்த் சென்சிங் சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே மொபைலோட ஃப்ரண்ட் சைட் பக்கம் திருப்பினீங்கன்னா பஞ்சுவல் டைப்ல 16 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Note 9 Proல கேமரா வைஸும் இந்த பிரைசிங் ஏற்ற மாதிரி நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இது கூட Redmi Note 9 Pro Max அப்படின்ற ஒரு மாடல் விட்டாங்களா. ஸோ அதுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சேம் இதே Note 9 Pro மாதிரியே தான். பேட்டரி பார்த்தீங்கன்னா அதே 5020 mAh
பேட்டரி தான் அண்ட் ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா சேம் அதே Snapdragon 720G அதே ப்ராசஸர் தான். ஸோ டிஸ்பிளேவும் சேம் அதே டிஸ்பிளே தான். ஸோ எந்த இடத்துல சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா செட்டப்ல. ஸோ இந்த Note 9 Pro Max உடைய கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா அதே குவாட் கேமரா செட்டப் தான். பட் மெகா பிக்சல் வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணியிருக்காங்க. Note 9 Proல பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலோட ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் இதுல Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலோட ஒரு பிரைமரி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் பிக்சல் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் தான். பிக்சல் பைண்டிங் பண்ணி 64 மெகா பிக்சல் வந்து வச்சிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா செட்டப்ல பார்த்தீங்கன்னா Note 9 Proல 60 மெகா பிக்சல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 மெகா பிக்சல் கொண்ட ஒரு செல்ஃபி கேமரா வந்து இருக்கு. தென் Note 9 Proல மொபைல் சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸ்ல உங்களுக்கு 18 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அப்படியே Note 9 Pro Maxல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 வாட் சார்ஜர் அடாப்டர் வந்து பாக்ஸ்ல வந்து கொடுத்துறாங்க. ஸோ இது ரெண்டு விஷயம் தான் இந்த ரெண்டு மொபைலையும் ஒரு மேஜர் சேஞ்சஸா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஓவராலா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு கொஞ்சம் கேமரா மெயின் ப்ரையாரிட்டியா இருக்கு. எனக்கு 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமரா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க Note 9 Pro Maxக்கு வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா 48 மெகா பிக்சல் எனக்கு போதும், 16 மெகா பிக்சல் உள்ள செல்ஃபி கேமராவே எனக்கு போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Note 9 Pro வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலா இந்த ரெண்டு மொபைல் என்னென்ன வேரியன்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் அண்ட் அதே பிரைசிங் டீடைல்ஸ் வந்து இப்ப பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் Redmi Note 9 Pro பாத்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 4GB and 64GB பாத்தீங்கன்னா உங்களுக்கு 13,000க்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் 6GB and 128GB பாத்தீங்கன்னா 16,000க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அப்படியே Note 9 Pro Maxக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 6GB and 64GB தான் வந்து கிடைக்கும். அதோட பிரைஸ் ரேட் பாத்தீங்கன்னா 15,000 and 6GB and 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 17,000க்கும் 8GB and 128GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,000க்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஸோ பிரைசிங் பார்த்தாச்சு ரெண்டு மொபைலையும் அந்த அளவுக்கு பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. ஸோ Note 9 Pro பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 13,000 and Note 9 Pro Max உடைய பேஸ் வேரியன்ட் உங்களுக்கு 15,000 கிடைக்கும். ஸோ ரெண்டு மாடலுக்கும் உங்களுக்கு 2,000 டிஃபரன்ஸா இருக்கும். ஸோ அந்த 2,000 கூட உங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ சார்ஜர் அடாப்டருக்கும் அந்த கேமராக்கும் தான். ஸோ மற்றபடி உங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் ஓவராலா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த Redmi Note 9 Pro and Note 9 Pro Max இந்த ரெண்டு மொபைலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ரெண்டு மொபைல் வேல்யூ ஃபார் மணி அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.